செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுவதாக அமித்ஷா பேசியதற்கு முதலமைச்சர் கடும் கண்டனம். அமித்ஷாவா அவதூறு ஷாவா என நினைக்கும் வகையில் உண்மைக்கு புறம்பாக பேசுவதாக காட்டம். அதிமுக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாமக இணைந்தது. 18 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். அன்புமணியின் கூட்டணி பேச்சு சட்டவிரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டம். பாமக சார்பில் அன்புமணி பேசியது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கண்டனம். மகாராஷ்டிராவில் சலசலப்பை ஏற்படுத்திய பாஜக காங்கிரஸ் கூட்டணி. விதியை மீறியதாக 12 காங்கிரஸ் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். அமெரிக்காவுக்கு மட்டுமே எண்ணெய் ஏற்றுமதி செய்ய வேண்டும். வெனிசுவேலாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. கும்பகோணத்தில் இரட்டை வழி ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று ரயில்வே துறைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா கோரிக்கை விடுத்துள்ளார். கும்பகோணம் நகரில் வரும் 2028ஆம் ஆண்டு மகாமக திருவிழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு கும்பகோணம் ரயில் நிலையம் சீரமைக்கப்பட உள்ளது. இதற்காக கும்பகோணம் ரயில் நிலையத்தில் திருச்சி கோட்ட ரயில்வே அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா ஆகியோர் ஆய்வு செய்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுதா, கும்பகோணம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றார். மகாமக கும்பத்தின் பொழுது பல லட்சம் மக்களின் வருகையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவர்களுக்கு தேவையான ரயில்கள் வர வேண்டும் என்றால் தஞ்சாவூர் விழுப்புரம் டபுள் லைன் கட்டாயமாக தேவைப்பட வேண்டும். தேவை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தரமற்ற நெல் விதைகளை விற்பனை செய்த தனியார் நெல் விற்பனையாளர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அருகே மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் விற்பனையாளர்கள் தரமற்ற நெல் விதைகளை விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனியார் விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிகளுக்கான பந்தல் கால் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி, ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவில் முன்பாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்த கால் ஊன்றப்பட்டது. அதேபோல பாலமேட்டில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கும் வாடிவாசல் அருகே சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பந்தக்கால் நடப்பட்டது. இதையடுத்து வாடிவாசல் மைதானம், பார்வையாளர்கள் மாடங்களுக்கு வண்ணம் பூசுதல், காளைகள் வரும் பகுதிகள் மற்றும் விளையாட்டுக் களமான திடலை தயார் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலரை கார் ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைமலை நகர் பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வந்த புகாரை அடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. போலீசார் பாதுகாப்பு பணியின் போது வேகமாக வந்த கார் ஒன்று காவலர் ஒருவரை ஏற்றி கொல்ல முயன்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் கார் ஓட்டுநரை மடக்கி பிடித்தனர். அப்போது அவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை தங்களது அசத்தலான திறமைகளால் வெளிப்படுத்தினர். பாரம்பரிய ஒயிலாட்டம், தப்பாட்டம் மற்றும் வில்லிசையில் கதை பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் நிகழ்வை கண்டுகளித்து மாணவிகளின் திறமையை வெகுவாக பாராட்டினர்.
நெல்லையில் ஒன்றிய அரசின் அணு ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ரங்கநாதன் என்பவரிடம் ஹரியானாவை சேர்ந்த மர்ம கும்பல் டிஜிட்டல் அரெஸ்ட் மூலம் 15 லட்சம் ரூபாயை ஏமாற்றி பறித்துள்ளனர். பெருமாள்புரத்தை சேர்ந்த ரங்கநாதனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர்கள் அவரது வங்கிக் கணக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறியதுடன் வழக்கில் இருந்து விடுவிக்க 15 லட்சம் ரூபாயை தாங்கள் கூறும் வங்கிக் கணக்கில் செலுத்தும்படி மிரட்டியுள்ளனர். இதை உண்மை என நம்பிய ரங்கநாதன் சமீபத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து மாவட்ட சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார். தமிழ்நாடு கேரளாவை இணைக்கும் தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையின் 16வது கொண்டை ஊசி வளைவில் சென்னையிலிருந்து மூணாருக்கு சுற்றுலா சென்ற ஆம்னி பேருந்து தரை தட்டி நின்றதால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொண்டை ஊசி வளைவில் வாகனம் திரும்பிய போது பேருந்தின் பின்பகுதி தரை தட்டியதால் தொடர்ந்து நகர முடியாமல் சாலை நடுவே நின்றது. இதையடுத்த வழியாக வந்த மற்ற பேருந்து ஓட்டுநர்கள் ஆம்னி பேருந்தை சாலை ஓரமாக தள்ளி நிறுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் தினந்தோறும் ஏராளமான புற்றுநோயாளிகள் சிகிச்சை மேற்கொண்டு வரும் நிலையில் 2 நவீன புதிய ஊடுகதிர் கருவிகள் மற்றும் நோயாளிகளின் துணிகளை துவைக்கும் நவீன சலவை இயந்திரத்தை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி மேயர் அன்பழகன், மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் குமரவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆரணி அருகே மந்திரம் செய்த தங்க நகைகளை வீட்டில் வைத்தால் பிரச்சனைகள் சரியாகும் என கூறி 83 வயது மூதாட்டி குப்பு என்பவரிடம் 2 தங்க மூக்குத்திகளை பறித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். ஆரணி டவுன் தண்டு மாரியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த மூதாட்டி குப்புவிடம் அவ்வழியாக வந்த ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த ரமேஷ் என்பவர் நூதனமாக பேச்சு கொடுத்து நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ளார். CCTV காட்சிகள் அடிப்படையில் ரமேஷை கைது செய்த போலீசார் பிடிப்பட்ட நபர் மூதாட்டிகளிடம் நைசாக பேசி நகைப்பறிப்பில் ஈடுபடும் தொடர் கொள்ளையன் என தெரிவித்தனர். சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 6750 ரூபாய் வழங்க கோரி மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கான ஈமக்கிரியை தொகை 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு சார்பில் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் வழங்கினர். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரகுபதி, தற்போது வழங்கப்பட்டிருக்கும் மடிக்கணினி மூலம் மாணவர்கள் தங்களது வாழ்க்கையை பிரகாசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். அரவக்குறிச்சியில் சாலை விதிகளை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் பின்பற்ற வலியுறுத்தி கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையினர் இணைந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட 80க்கும் மேற்பட்ட காவலர்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணியவும், கார் உள்ளிட்ட வாகன ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியவும் வலியுறுத்தி சுமார் 2 கிலோமீட்டர் துண்டு பிரசுரங்கள் வழங்கியபடி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பொன்னேரிக்கரை அருகே புதிய பேருந்து நிலையம் கட்ட நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதால் அப்பகுதியில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள பொன்னேரிக்கரை பகுதியில் 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட இருந்தது. இந்த நிலையில் இந்த பேருந்து நிலையத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 10 நாட்களுக்குள் கட்டுமான பணிகளை தொடங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் காஞ்சிபுரம் மக்களின் 50 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேறியுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை அருகே மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை VPG ராம்ஜி என மாற்றியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டுக்கோட்டையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் புதிய மசோதாவின் நகலை கிழித்தெறிந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். எதிரான மசோதாவை கிழித்து எறிந்து போராட்டம் நடத்துகின்றோம். நெல்லை அருகே போலி ஆவணங்களை பயன்படுத்தி உணவு பாதுகாப்பு உரிமம் பெற்ற தனியார் ஓட்டலுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு எதிரே பிரபல தனியார் ஹோட்டல் ஒன்று செயல்படுகிறது. இந்த ஓட்டல் முறையான ஆவணங்கள் இன்றி செயல்படுவதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து அங்கு அதிகாரிகள் சோதனை செய்தபோது உணவு பாதுகாப்பு உரிமம் முழுவதும் போலி என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஓட்டலுக்கு சீல் வைத்தனர்.
விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் நாளை மறுதினம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வாய்ப்புள்ளது. திரைப்பட ரிலீஸ் தேதியன்றே தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் திட்டமிட்டபடி ஜனநாயகன் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நடிகரும் தாவிக தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி படத்தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த போது படத்துக்கு எதிராக புகார் வந்திருப்பதாக கூறிய தணிக்கை குழு அதனால் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்தது. இதையடுத்து இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தபோது புகார் அளிக்கப்பட்ட விவரங்களை தணிக்கை குழு தாக்கல் செய்தது. அப்போது படத்தை ஆய்வு செய்த குழுவில் இடம்பெற்றவரை புகார் அளிப்பது ஏற்கத்தக்கதா, படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பியது எதற்கு, அது குறித்து படக்குழுவுக்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் என நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தணிக்கை குழு ஆய்வுக்குழு பரிந்துரைகளில் திருப்தி இல்லை என்றால் மறு ஆய்வுக்கு அனுப்ப தணிக்கை குழு தலைவருக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்தது. படத்தில் பாதுகாப்பு படை சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக நிபுணர்களிடம் ஆலோசனை பெற உள்ளதாக கூறப்பட்டது. மறு தணிக்கை செய்து சான்றிதழ் வழங்கிய பிறகே வழக்கு தொடர முடியும் எனவும் தணிக்கை குழு சார்பில் ஆஜரான ஒன்றிய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பு படத்தை முதலில் பார்த்த தணிக்கை குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செய்ததாக கூறியது. பெரும்பான்மை முடிவுக்கு பிறகு தணிக்கை வாரியம் பின்வாங்க முடியாது எனவும் அதிகாரிகள் சட்ட விதிகளை காற்றில் பறக்கவிட்டிருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் குற்றம் சாட்டியது. தணிக்கை குழுவில் உள்ள ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படி புகாரை அனுப்ப முடியும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் கேள்வி எழுப்பியது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைப்பதாக கூறிய போது 9ஆம் தேதி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அன்றைய தினமே தீர்ப்பளிப்பதாக நீதிபதி PT ஆஷா அறிவித்தார். திரைப்படம் ரிலீஸ் தேதியன்றே தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் திட்டமிட்டபடி ஜனநாயகன் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் மசூதியின் அருகே ஆக்கிரமிப்பு என கூறி 17 புல்டோசர்கள் மூலம் கட்டடங்களை இடித்து அகற்றிய போது சிலர் கல்வீச்சில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் ராம்லீலா மைதானம் துர்க்மான் கேட் அருகே ஃபைசே இலாக்கி மசூதி உள்ளது. இந்த மசூதியின் 0.195 ஏக்கர் நிலப்பரப்பு தவிர்த்து மீதி கட்டடங்கள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக டெல்லி மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. கடந்த நவம்பர் 12 அன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் மசூதி அமைந்துள்ள 0.195 ஏக்கர் தவிர்த்து மீதி 38,940 சதுர அடியில் உள்ள கட்டடங்களை 3 மாத காலத்தில் இடித்து அகற்ற பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மசூதி நிர்வாகம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது. நேற்று இந்த மனு விசாரணைக்கு வந்தது. இதில் டெல்லி மாநகராட்சி, டெல்லி மேம்பாட்டு ஆணையம், நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் நிலம் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம், பொதுப்பணித்துறை மற்றும் டெல்லி வக்ஃப் வாரியம் ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி அமித் பன்சால் வழக்கை வரும் ஏப்ரல் 22 அன்று விசாரணைக்காக பட்டியலிட்டார். இந்நிலையில் ஃபைசே இலாக்கி மசூதி அமைந்துள்ள 0.195 ஏக்கர் நிலப்பரப்பை தவிர மற்றவை ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் என கூறி டெல்லி மாநகராட்சி அதிகாரிகள் 17 புல்டோசர்களுடன் வந்து நள்ளிரவில் இடித்து அகற்றினர். அப்போது இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் கல்வீச்சில் ஈடுபட்டனர். அவர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் போலீசார் கலைத்தனர். இந்த கல்வீச்சில் 5 போலீசார் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் டெல்லியில் மசூதி அருகே ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டதன் காரணமாக பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.